viewers, welcome to Samayal. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் மெனு தான் பார்க்க போறீங்க. அது வந்து நிறைய பேர் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ இது. கொலு டைம்ல என்ன நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும், என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, என்ன தலிகை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் வந்து இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசா பார்த்து அதை வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். அப்புறம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 டேஸும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது ஒன்று தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கிவ் யுவர் தம்ஸ் அப், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட மெனு பார்த்தீங்கன்னா இந்த கதம்ப சாதம் தான். இது குணுக்கு போட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டே மெனுவாக இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும், பட் அது வந்து டேஸ்டியாக நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் முந்தின நாளே நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. திருப்புலானி பால் பாயாசம், அப்புறம் வாழைக்காய் வதக்கல், அதுக்கப்புறம் குணுக்கு, அப்புறம் கொண்டக்கடலை. இப்போ தேவையான பொருட்கள் கதம்ப சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத டிஸ்பிளேல நீங்கள் பார்க்குறீங்க. வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாக போட்டு விடுறேன். முந்தின நாளே இந்த மாதிரி உளுந்து நீங்கள் ஊற போட்டுக்கலாம். ஊற போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா 1 hour நீங்கள் ஊற போடணும். கொண்டக்கடலை அப்படி தான், முந்தின நாளே நீங்கள் ஊற போடணும். எல்லாமே ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். நாட்டு காய்கறிகளாக நீங்கள் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி இதுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஒரு அழகு சாதமும் அதில் 1/4 அழகு பருப்பும் வச்சு அதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையும் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கதம்ப சாதத்துக்கு ப்ரிப்ரேஷன் அதுதான். காய்கறியை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பேனில் போட்டு நான் வேக வைக்கிறேன். காய்கறி தனியாக வேக வச்சு எடுத்தாலும் இதில் வந்து நீங்கள் சேர்த்துட்டுலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக 10 நிமிஷம் வெந்துடும். அது நான் வந்து புளி தண்ணியில் வேக வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் புளி வந்து கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அப்படி பண்ணுறேன். இது வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நான் வந்து புளி சேர்ப்பேன். இப்போ இது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த காய்கறிலாம் நான் இப்படி வேக வைக்கிறேன். தண்ணியில் அப்படியே வேக வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே எண்டில் நான் தாளிப்பேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அது தனியாக வெந்துன்ருக்கு. தேவையான பொருள் நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே வாசனையாக நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, தனியா ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 2, அதுக்கப்புறம் தேவையான அளவு காரம் எவ்வளோ வேணுமோ இப்போ வரமிளகா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டுருணும். நல்லா வறுத்து இதை வந்து விழுதாக நல்லா அரைச்சிக்கணும். இது வறுத்து எடுக்கும்போது எண்டில் கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் நான் போட்டு அரைச்சி நான் எடுக்க போகிறேன். நான் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஆனால் நீங்கள் அரைக்கிறச்ச அந்த விழுது மாதிரி நல்லா மையாக நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக துருவின தேங்காய் நான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு இது விழுதாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் இப்போ நான் டிஸ்பிளேயில் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ 3/4 காய்கறிகள் வெந்துடுத்து. இப்போ வந்து நான் புளி தண்ணி விடுறேன். அதில் இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து சேர்த்துட்டுலாம். ஃபஸ்ட்டு நான் புளி தண்ணி விடுறேன். இப்போ அரைச்ச விழுதை நான் அதில் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் கலராக இருக்குது உங்களுக்கு. இப்போது இந்த உளுந்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி விடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம்,
அதுக்கப்புறம் உப்பு போட்டு காரம் போட்டு அரைக்கணும். காரத்துக்கு வந்து 2 வரமிளகா அதிலே போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ வந்து கதம்ப குழம்புக்கு நான் தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2 வரமிளகா, பெருங்காயம், அப்புறம் உப்பு தேவையான அளவு அதை போட்டு கொஞ்சம் தெளித்து நீங்கள் ஊட்டி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம நிறைய தண்ணி சேர்க்காததுனால கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் இருக்க சான்சஸ் உண்டு. அதனால் நான் காஞ்ச எண்ணெயை எடுத்து இதில் போட்டு நான் இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் இருக்காது. ஒரு சமயம் நம்ம குணுக்காக நம்ம போடுறச்ச லைட்டாக வெடிப்பு வரா மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். எண்ணெயிலேருந்து கூட டப்புன்னு வெடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பிகினஸாக இருந்தீங்கன்னா இதை ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். சின்ன போண்டா மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அதை தான் குணுக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஏர் பபிள்ஸ் உள்ளுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லது. எண்ணெய் காஞ்சிருக்கா அப்படின்றதுக்கு இந்த சின்னதாக இந்த கொஞ்சமாக அதை உளுந்து மாவு இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக விட்டு நான் எடுத்து பார்த்துருக்கேன். அது வந்து எண்ணெய் காஞ்சிருந்ததுன்னா கீழே இருந்து மேலுக்காக அது வரும். இப்போ சின்னதாக நம்ம வந்து இப்போ போட்டுடலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா ஓரமாக போடுங்க, நடுவில் நீங்கள் போடக்கூடாது. எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி நான் போடுறேன். ஒரு சில நேரத்தில் அது கொஞ்சம் கையில் படுறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நன்னா குணுக்கெல்லாம் நன்னா வெந்துடுத்து. இப்போ எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பாக நல்லா வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு துவரம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். ஒரு அழாக்கு சாதத்துக்கு 1/4 அழாக்கு போரும். ஏன்னா நம்ம இன்னும் 2 வகையான பருப்பு இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம கெட்டித்தன்மையை பார்த்து நம்ம போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு குணுக்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தாளித்து விடலாம். கொண்டக்கடலை, குணுக்கு, துவரம்பருப்பு எல்லாமே அதில் அரைச்சி விட்ட விழுது, புளி எல்லாமே சேர்த்தாச்சு. கதம்பம் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ தாளிப்பு தான். நல்லா 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, பெருங்காயம் கொஞ்சம் தூவிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் விட்டுருக்கேன். அடுத்து வந்து நம்ம கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா மசிய வெந்துடும். இப்போ தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் போடுற வழக்கம் எனக்கு உண்டு. அதனால் கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். பெருங்காயம் தூவிட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து கொண்டக்கடலை போட்டு அப்படியே வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் எண்டில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போடலாம். தேங்காய் போடுறச்ச நீங்கள் வந்து ஒரு இஞ்சி துண்டு போட்டு கூட நீங்கள் அரைச்சி நீங்கள் அதில் வந்து நீங்கள் சேர்த்துடலாம். அது ஒரு விதமான டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அது அப்படி இல்லைன்னா பொடி அரைச்சி வச்சுருப்பாங்க. பொடினா கொஞ்சம் கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பொடி கூட இதில் நீங்கள் சேர்த்துடலாம். இப்போ கொண்டக்கடலை சுண்டலும் ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்புலானி பால் பாயாசம். இந்த திருப்புலானி பால் பாயாசம் அது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இது அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இது பெல் வெசல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாத்திரம் இது. இதில் வந்து நான் ஒரு 1/2 அழாக்கு பச்சரிசி சாதம் எடுத்து நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நான் வந்து அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பால் விட்டுருக்கேன்.
இதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்க்கணும். இதில் வந்து நான் வந்து அரை அழாக்கு சாதம் நான் எடுத்துருக்கிறதுனால அந்த அரை அழாக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1:1 ரேஷியோவில் நீங்கள் எடுத்துடணும். அரை அழாக்கு சாதம் எடுத்திங்கன்னா அரை அழாக்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுக்கணும். அப்புறம் பாலுக்கு ஒரு கணக்கு வரும் இல்லையா, அதுக்கு வந்து நான் 1/2 லிட்ரு பாலுக்கு 1/2 லிட்ரு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே 1:1 ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாலுக்கு தனியாக, அரிசிக்கு தனியாக, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் இன்க்ரீடியண்ட் என்ன ரேஷியோ அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். திருப்புலானி பால் பாயாசம் வந்து தசரத மன்னர் வந்து அப்போது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு காட்டில் இருந்தப்போ இது வந்து நெய்வேத்தியமாக செஞ்சது இது. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு தான் நெய்வேத்தியமாக பண்ணியிருக்காங்க. பால் விட்டு நாட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. திருப்புலானி வந்து என்ன தேசம், திவ்ய தேசத்துக்கு அது வந்து பொருந்தும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் சேவிச்சிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ குழந்தை பாக்கியம் வேண்டி தான் வந்து தசரத மன்னர் வந்து இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சு வேண்டிண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வாழைக்காய் வதக்கலுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுண்டு கடுகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக உளுந்து போட்டு, பெருங்காயம் போட்டு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அயன் வாணலி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பனாகவே நீங்கள் வச்சு வதக்கி எடுக்கணும். நீங்கள் தட்டு போட்டு மூடக்கூடாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கருப்பு படிஞ்சிரும். வாழைக்காய் வந்து கொஞ்சம் கருப்பாக ஆகிடும் அது தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா. அதனால் ஓப்பனில் வச்சு நீங்கள் சமைச்சி எடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுமே போட்டு கொஞ்சம் வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே ஓப்பன்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். 5 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போகிறோம். அயன் வாணலினால் உங்களுக்கு எண்ணெய் எல்லாமே தண்ணி எல்லாமே கம்மியாக விட்டாலே போகிறோம். அது நல்லா அதனுடைய சூடுலேயே வந்து அது நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் கொஞ்சம் அயன் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா காய்கறிகள் வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு அது வந்து அயன் கண்டென்ட்டை அப்படியே ரீட்டைன் பண்ணி கொடுக்கும். இப்போ இது வெந்துடுத்து. இதில் ஒரு பொடி தூவுறேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பொடி கொஞ்சமாக வந்து நீங்கள் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தனியா, அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் வதக்கல், அப்புறம் வாழைக்காய், இந்த மாதிரி காய்க்கெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டு நம்ம எண்டில் வதக்கி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காயும் ரெடி ஆகிடுது. இப்போ எல்லா மெனுவும் ரெடி ஆகிடுது. எங்காத்தில் பண்ணுற மாதிரி கதம்ப சாதம் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இது வந்து ஃபஸ்ட்டு டே நீங்கள் பண்ண வேண்டியதை நான் சொன்னேன். செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எழுந்து நம்ம எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் நெய்வேத்தியம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது நம்மளால் படிக்க முடிஞ்ச ஸ்லோகமும் நம்ம படித்தோம்னா அந்த அன்னைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஈவினிங் வந்து எல்லாரையும் அழைச்சி சுண்டல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 9 டேஸ்க்கும் நான் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்வீட் வகை, ஒரு சுண்டல் வகை, அதுக்கப்புறம் ஒரு கலன சாதம், இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ஆற்றுல நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை வந்து கேட்டிருந்தாங்க, நவராத்திரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எனக்கு கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தம்ஸ் அப் எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட்.